ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ஒரு மாதிரி ஆவரேஜான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் அபிக்கு இடையில சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நடந்துச்சு. அதுவும் அபி ராகவ் கிட்ட இருங்க இன்றைக்கி ரூமில் ஒரு 10 கொசுவர்த்தி பொருத்தி வைக்கிறேன் அப்படிங்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கத்து வழக்கம் போல் மென்டல் குரூப்பு செம்ம இரிட்டேட் பண்ணாங்க. அதுவும் பார்த்தா ராகவோட ரூமில் இருந்து முரளி அந்த லெட்டரை எடுக்கும்போது அஞ்சலி பார்த்தாங்க. டவுட் வந்துருக்கிற மாதிரி காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை பார்த்தோம்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அஞ்சலி தான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. பார்க்கலாம், அது அடுத்த ஸ்டோரியாக இருந்தாலும். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சுந்தரிக்கு முன்னாடி சுந்தரி ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. இப்போ அந்த லெட்டரை வாய்க்குள்ளார போட்டு மென்று பெரிய ஒரு ஆக்ஷன் காட்டி மிழுங்கினதெல்லாம் பார்க்க செம்ம போரிங்காகவும் இரிட்டேட்டாகவும் இருந்துச்சு. நாளைக்கான ஸ்டோரியில் செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடியை காட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தா அஞ்சலியும் அணுவும் ஆகாஷும் வந்து சந்தோஷமாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து நைட் நேரத்தில் போய் தலைமையில துணி போட்டுக்கலாம் போய் பார்க்குறாங்க. அதை அபி பார்த்துட்டு எப்படி பகல் நேரத்தில் நைட் நேரத்தில் பார்த்து தைரியமாக திருட வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி பின்னாடியே துரத்துறாங்க. குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு கட்டையை வச்சுட்டு துரத்துறாங்க. பார்த்தோம்னா சுற்றி வராங்க. சுந்தரியும் பார்த்தா சுற்றி வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மனோகர் டயர்டாகி உட்காந்துருக்காரு. மனோகருக்கு முன்னாடியே சுந்தரி வந்து போர்வை போட்டுட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ கடைசியில் எல்லாரும் அடிக்க வரும்போது வழக்கம் போல் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிருவாங்க. இருந்தாலும் அவங்களோட என்ன அப்படின்னா, இங்கே ஆகாஷ் அணுவும் ரூமில் சந்தோஷமாக இருக்காங்களா, அதை வந்து நம்ம ஒட்டு கேட்கணும், போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான எண்ணத்தில் தான் போய் பார்த்துருக்குறாங்க. மொத்தத்தில் ஒரு நார்மலான ஸ்டோரியாக இருந்தாலும் நாளைக்கான எபிசோடில் இது ஒரு ஃபன் கலாட்டாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அந்த சங்கருங்கிற வக்கீல் இருக்காங்களா, முரளியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்கள தேடி அபி போகிற மாதிரி தான் காட்டுவாங்க. அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டோட தான் இந்த வாரத்துக்கான எபிசோட் முடிப்பாங்க அப்படின்னு நான் ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஏன்னா ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகிற மாதிரியோ அல்லது வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்ப்போடு எடுத்துகிட்டு போகிற மாதிரியோ உள்ள விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த வாரத்துக்கான ஸ்கிரிப்ட் என்னன்னா, அந்த சங்கர் வக்கீலை அபி கண்டுபிடிக்கிறது தான். அது ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால தான் இடையில இப்படிலாம் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எது எப்படி பார்த்தாலும் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ரோமோ இன்றைக்கி வந்துச்சுன்னா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா அடுத்து 2 நாள் எபிசோட் இருக்குல்ல, நாளைக்கு ஒரு நாள் எபிசோட் இருக்குல்ல, அதனால் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது. அபி நாளைக்கு எப்படி என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அபிக்கு என்ன உண்மை தெரிய வருதுங்கிறத வச்சு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை பற்றி நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.